ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் டிபி சுவிட்சும் முக்கியமானது தான். இந்த டிபி சுவிட்சு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டில் ஃபில்டர் சைடும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ளோயர் சைடும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபில்டர் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஏர் சர்க்குலேஷன் அங்கே இருக்காது. ஸோ அப்போ ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் வேரியேஷனை இந்த டிபி சுவிட்சை சென்ஸ் பண்ணி நமக்கு AHU கண்ட்ரோல் பேனலுக்கு சிக்னல் கொடுத்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணும். ஸோ அதே மாதிரி ப்ளோயர் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ளோயர் இயங்காத போகுது. ப்ளோயர் எப்போ போய் இயங்காது அப்படின்னாக்கா பெல்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற சமயத்தில் ப்ளோயர் இயங்காது. அப்போது வெறும் மோட்டர் மட்டும் இயங்கும். இந்த சமயத்தில் இங்கேயும் நமக்கு ப்ரெஷர் வேரியேஷன் வரும். இந்த ப்ரெஷர் வேரியேஷனை இந்த டிபி சுவிட்சை சென்ஸ் பண்ணி நமக்கு AHU கண்ட்ரோல் பேனலை ஆஃப் பண்ணும். இப்போ தேவையில்லாமல் இந்த AHU ரன் ஆகிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது தான் இந்த டிபி சுவிட்ச் முக்கியமான வேலை. ஃபில்டர் அதிகமாக டஸ்ட் ஆனாலும், ஸோ அதே மாதிரி எவாபரேட்டர் காயில் டஸ்ட் ஆனாலும், இல்லை ப்ளோயரில் நமக்கு ஏதாவது ஸ்பீடு குறைஞ்சாலும், இல்லை ப்ளோயரை இயக்கிற பெல்ட் டேமேஜ் ஆனாலும் AHUவில் ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. இல்லாத சமயத்தில் இந்த AHU இயங்கி பயன் இல்லை. ஸோ அப்போது இந்த டிபி சுவிட்சு கரெக்டாக சென்ஸ் பண்ணி சிஸ்டத்தை, அதாவது AHUவை ஆஃப் பண்ணுறது தான் இந்த டிபி சுவிட்சோட முக்கியமான பணி.